ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சிவகாசி போகிறோம். ஸோ சிவகாசி வந்து இது வரைக்கும் நம்ம போனதே இல்லை. ஸோ வெடி வாங்குறது கூட தோணும், அது எதுக்கு நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அப்பேற்பட்ட ஊருக்கு வந்து கேம்ப்பு, ஸோ மெடிக்கல் கேம்ப்பு. ஸோ ஓகே, அப்படி நம்ம வ்ளாகும் எடுத்துடலாம், நம்மளோட ஒர்க்கையும் அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்துடலான்னு வண்டி எடுத்து கிளம்புறேன். நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக இறக்குன நம்மளோட அந்த சுசுக்கியோட இப்போ வந்திருக்க அட்வென்ச்சர் 250cc உள்ள பைக்கில் தான் போய்க்கிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போகிறது மெயின் ரீசன் வந்து டிப்போ, நம்ம பஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுற இடமும் சரி, அங்கே வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போகிறதுக்கும் சரி டைமிங் ஒவ்வொரு ஆளும் மாற்றிடுவாங்க. சிட்டிக்கு தனியாக, ஹைவேக்கு தனியாக, இப்படி மாற்றி ஒரு இடம்லாம் அங்கே தான் வந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக ஃபிசியோதெரப்பினால் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் கொடுத்து ஓரளவுக்கு அவங்க அந்த பெயின் குறைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களோட போச்சர் கரெக்டான சீட் பொசிஷன்லாம் உட்காடுறாங்களா, இல்லை வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு வேறு எதுவும் தேய்மானம் இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் மூலமாக ஒன்று நீங்கள் வச்சுருக்க இன்சூரன்ஸு எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்து போய்க்கிருக்கோம். ஸோ நல்ல விஷயத்துக்காகவே போகிறோம். அது போகிறது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம சின்ன பையன் தான், பட் அவங்க கேட்குறவங்க வந்து எல்லாருமே பெரிய ஆளாக தான் இருப்பாங்க வயசில். அப்போது பார்த்தீங்கன்னா அது நம்மகிட்ட அது இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டு நான் வீட்டில் போய் பண்ணுறேன், பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட்டு பார்த்துட்டு நான் மறுபடியும் கேம்ப் போடும்போது நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு அதுக்காண்டி தான் அதை ஒத்துக்கிட்டது. இல்லைன்னா நம்ம மாதிரியே தான் ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். ஸோ ஓகே, சடனாக அப்படி அவங்களுக்கு வருதே, சரி இந்த ஆஃபரை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே நம்ம வண்டி கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி ஆச்சு. ஏன்னா 1000 கிலோமீட்டர் இப்போ எடுத்துகிட்டு 1000 கிலோமீட்டருக்குள்ளே வந்து நம்ம ஆயில் சர்வீஸ் மாற்றணும். சரி ஓகே, சீக்கிரமாக நம்ம ஓட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு சர்வீஸ் விடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் விடும்போது நமக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பண்ணித்தராங்க அதெல்லாம் நம்ம மெதுவாக பார்க்கணுமா இல்லையா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருது எல்லாமே பைக்கை எடுத்ததுலேருந்து ஒவ்வொன்றா நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எவ்வளோ ரேஞ்சுக்கு வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் எல்லாமே வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சி தான் சரி இந்த ட்ரிப்பை நம்ம வந்து கண்டினியூ பண்ணி ஸோ இதுக்காகத்தான் மெயின் வந்து போகிறோம். நம்ம போய் அங்கே வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம பைக்கு கொஞ்சம் ஓட்டின மாதிரி ஆச்சு அப்படின்ற ஒரு இதெல்லாம் போகிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து மதுரையில் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த இதில் தான் போய்க்கிறீங்க, பாலத்தில் தான் போய்க்கிறீங்க. ஸோ நல்லாவே ட்ரைவ் ஓட்டுறது சூப்பராக இருக்குங்க, ஒருத்தனே சொல்லலாம். என்ன இதில் என்ன ப்ளஸ்னால் அந்த முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா ஒயிட்டு, ஸோ அது வந்து யாரை வந்து நல்லா நம்ம மேலே ஜஸ்ட்டில் வந்து படாத அளவுக்கு அது வந்து நல்லாவே கவசம் மாதிரி இருக்குது. அதனால் என்னமோ தெரில, பாடி பெயின்லாம் பெருசாக இல்லை. ஆனால் நம்ம சிட்டியில் ஓட்டும்போது கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது. ஏங்க என்ன அடிக்கடி நம்ம பிரேக்கும் அதுவும் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இது. ஆனால் லாங் ட்ராவலுக்கு இந்த மாதிரி ஹைவேக்கெலாம் வந்து இதுக்குன்னே பெத்துவிட்ட மாதிரி இருக்குங்க சுசுகி. சும்மா அற்புதமாக இருக்குது. அதுவும் ஸ்பீடு பிரேக்லாம் போகும்போது கொஞ்சம் கூட சேர்க்கிட்டேன். முன்னாடி இருந்த பைக்கை நான் குறை சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதை வந்து டங்குன்னு வந்து ஒரு அடி அடிக்கும். யாருக்குன்னா பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு. ஸோ இங்கே பில்லியன் ரைட்டு நம்ம போனால் கூட பில்லியனுக்கு சூப்பராக அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வண்டி வந்து ஃப்யூச்சருக்குலாம் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் எனக்குலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எப்படி ஒய்ஃப்லாம் வந்து ஏறுவாங்க. ஸோ அப்போனா ரெட்டை கால் போட்டு உட்காந்தா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப குட்டியாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் இருக்குது. ஆனால் நம்மளோட சீட்டு டிரைவருக்குள்ள சீட்டுக்கு மட்டும் 3 இன்ச்சு என்னவோ சொன்னாங்க, அது குறைச்சாரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு சர்வீஸ் சொல்லும்போது எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டாவது இப்போ தாங்க கவனிச்சேன், சரி இதை பற்றி செல்லில் பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது தெரியுது இதை வந்து நம்மளோட சேல்ஸ் பண்ணவும் சொல்லலை பெருசாக. இது வந்து செல்லில் ஃபுல்லாக நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளே சைட்லேயே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜாக இருந்தாலும் சரி, யார் கால் பண்ணுறாங்க இல்லை அது அன்னோன் நம்பராக இருந்தால் கூட கீழே வந்துடுது. இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதா அப்படின்றது நான் கேந்து போனேன். ஆனால் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதுக்கு முன்னாடிலாம் இப்படி ஒரு இது இருக்குன்றதே தெரியவே தெரியாது. அதே மாதிரி நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணும்போது நம்ம அடிக்கடி கேமராவில் காமிக்க மாட்டேன், ஏன்னா செல்லை எடுக்கிறோம் இப்படி பார்க்குறோம், அது செய்யக்கூடாது சென்றனால அதை நான் டெலிட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்போ அந்த இதில் மேப்பில் போட்டோம்னா அந்த மேப்லேயே கரெக்டாக காமிச்சிடுதுங்க. லெஃப்ட் சைடு போகணுமா ரைட் சைடு போகணுமா இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம செல்லை பார்க்க போல லைட்டாக வண்டியை மட்டும் போய் லைட்டாக பார்த்துட்டு போகலாம். அதிலே உங்களுக்கு டைமிங் வந்துடுது, கியர் எத்தனை கியர்னா 6 கியர் வேறு. ஸோ ஒரு சின்ன பாக்ஸுக்குள்ளே இவ்வளோ மெட்டீரியலும் கொண்டு வந்துட்டாங்களே, நல்லா இருக்குது. ஒரு ஃபோன் வாங்கின ஃபீலிங் இதில் கொடுக்குது, அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனோடு வச்சுருக்காங்க. ஸோ ரைடு போகிறதுக்கு இன்னும் வேறு என்னென்ன இன்னுமே தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே சடனாக வாங்கினதுனால வேறு என்னென்னலாம் புதுசாக மாற்ற வேண்டியது இருக்கா, இல்லை வேறு எதுவும் அசசரி இதெல்லாம் புதுசாக எதுவும்
லான்ச் ஆகிருக்கா அப்படின்னு நிறையா தான் பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கே தெரியும். இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போயிட்டே தான் இருக்கணும். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்காமே போயிருக்கு. ஸோ ஒரு நாள் சும்மா செல் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்ட்டு. அதே மாதிரி மைனஸும் இருக்குது இல்லைன்னு சொல்லி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் டாப் டு பாட்டம்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும்போது சில நிறைகளும் இருக்கும், குறைகளும் இருக்கும். அதில் வந்து நிறைய மட்டும் பார்த்துட்டு நம்மகிட்ட போய்க்கலாம். சில பேர் வாங்கினப்பெல்லாம் நான் யார்கிட்ட சொல்லவே இல்லை, இல்லைன்னா அட்வைஸை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஏன் இந்த வாங்கின இங்கே வந்து அதோட இன்ஜின் ஆச்சு, அந்த இன்ஜினை தூக்கி இதெல்லாம் போட்டால் இங்கே கொண்டு விடுவாங்க. நம்ம வாங்கினவங்களே ஐயோ இது தெரியாமல் வாங்கிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப யாரும் சொல்லலை. நம்ம அதை வாங்கின முடித்ததுக்கப்புறம் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் வீடியோ வரும்போது பார்த்துருவாங்க, அப்போ தான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குல்ல, ஸோ நான் வந்த நேரமான தெரில. ஸோ நல்லாவே டிராஃபிக். ஓகே இல்லைங்கப்பா, இந்த ரிங் ரோடில் இவ்வளோ பெரிய இது போட்டு இத்தனை இதுக்கு போட்டுமே டிராஃபிக்காக தான் இருக்குது. அண்ணன் போகிறாப்புல வரட்டாமே டெர்ன்னு இருந்தேன் நானும் வரேனே. இந்த இடத்துல முதலாம் ரொம்பலாம் இருக்காது, இப்போ தாங்க அதிகம். ஏன் கேட்டினா இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வந்த ரூட்டும் இதே தான், தூத்துக்குடி போகிறதுக்கும் இதே ரூட்டு தான் சைடில். நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். எது கட் பண்ணேன்னா அந்த ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம சிவகாசியில் வந்துட்டு அங்கேருந்து ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணிட்டேன். ஆனால் அவ்வளோ டிராஃபிக்கு. அப்படியே வண்டி எடுத்தால் சிவகாசியோட அந்த பட்டாசு அந்த ஃபேக்ட்ரி எல்லாமே இந்த கை நீட்டி காமிக்கிறேன் இல்லையா, இது ஃபுல்லாக இங்கே செய்கிற இடம் தாங்க. ஸோ இந்த இடத்த பார்க்கும்போது தெரிஞ்சு ஓகே சிவகாசிக்குள்ளே நம்ம ஓரளவுக்கு என்ட்ரன் ஆகிட்டோம் அப்படின்னு. ஆனாலும் சிவகாசி ஒரு பக்கம் இப்படி பார்த்தாலும் ஒரு புறத்தில் நான் மதுரையில் இன்டென்சிவ் பண்ணிக்கிருக்கும் போது சிவகாசியில் அந்த விபத்தில் இது பண்ணவங்களோட இதெல்லாம் பார்ப்பேன். அவங்களோட கேஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது பேர்னிங் அந்த சென்சேஷன் அந்த இதில் வர்றது தான் அப்படியே ரொம்ப சங்கடமாக இருக்கும். அலட்சியம்னு சொல்ல முடியாது, அவங்களோட வேலை வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி. திடீர்னு லைட்டாக பார்த்துக்கிட்டாலும் அந்த இதுவே போச்சு. அது மாதிரி நிறைய ஒரு டைம் நடக்கலைங்க, நிறையா டைம் 10 lakhs கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டும். ஆனாலும் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் சேஃப்டியை கொஞ்சம் கூட்டலாம், அது வேணால் பண்ணிக்கலாம். சிவகாசி பொறுத்தளவு அங்கேருந்து அவங்க பேஷண்ட் பாவம் ரொம்ப புவர் ஃபேமிலியாக இருந்தாங்க. எங்களால் பார்க்க முடியலங்க, அதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துக்கிருக்கோங்க. எங்களோட இது ஒர்க்கு அந்த மாதிரி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு சேஃப்டி ஜோனில் இருந்துட்டு அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. அந்த ஊருக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம், முடிஞ்ச அளவு அவங்கள சந்திக்கிறது கஷ்டம், வெளியே செய்கிறவங்கள பார்க்கறது கஷ்டம். பட் இந்த வீடியோ மூலிமா நம்ம அவரோட கருத்துக்களை சொல்லிக்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டப்படுவாங்க அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில். அதனால தான் சொல்ல வரேன், வேலை விட வேணான்னு சொல்ல, சேஃப்டியாக பண்ணுங்கள், அதுவே பெஸ்ட்டு. இங்கே நம்ம போகிறது சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் தான். அதுவும் இந்த கண்டக்டருக்கு அவங்களோட இதுக்கு முன்னாடி உள்ள கேம்பில் ஒருத்தர் நல்லா நேரம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினார். அப்போ அவர் சொல்லுவார், கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் கேம்ப்பு போய்க்கிருந்தோம், அப்போ நடந்த விஷயம் இது. அப்போ அவர் சொல்கிறார், என்னண்ணே பிஎம்ஐ உங்களோட உடம்புக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்குல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு. நல்லா தானே இருந்தேன், பஸ்ஸில் ஒரு பிள்ளை பண்ணினே கழட்டி விட்டுருச்சுனே, 3 மாதமாக ஒழுங்காகவே சாப்பிடலைங்கிறப்பல. ஏய் அவே வேண்டாம், உடம்பு வலிக்குது கால் வலிக்குதுக்கா, நீ என்னன்னா கதையை சொல்லிக்கிட்டு சாப்பிடலன்னு இருக்க, ஏன் அப்படி பண்ணிக்கிருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் அப்படி தான் இருக்கா, நீ என்ன இதெல்லாம் கடந்து வர்றத இயல்பான ஒரு விஷயம். அவர்கிட்ட ரொம்பலாம் பேச முடியல. சானே வீடியோ அவரை வந்து சந்தோஷப்படுத்திருக்கான்னு வீடியோ தானே பண்ணுவாங்க, கண்டுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவரை இது பண்ணி அட்வைஸ் பண்ணி விட்டேன். ஆனால் எனக்கும் அது உறுத்துச்சு பாவம். ஏன்னா அவங்க கண்டக்டராக போகும்போது ஒரு லவ் வருது, அந்த லவ் பிரேக்கப் ஆகுது, ஒரு இதுதான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி விடுங்கண்ணே, உங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல முடியாது, இருந்தாலும் அதை வந்து மாறிக்க பழகிக்கிங்க அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. ஸோ கண்டிப்பாக மாறுறேன் அப்படின்ற மாதிரி அதுவே கேட்க நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம சிவகாசியில் போயிட்டு அங்கே உள்ள டிப்போவில் உள்ளவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல முடியும். இப்போ நம்ம போய்க்கிருக்கோம், ஃபுல் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அவங்கள கூட நம்ம பேசுவோம். அதை வந்து வீடியோவாக எடுக்க முடியாது இல்லையா, அவங்களோட பேசிவிட்டு நெக்ஸ்ட் ரைட் நம்ம பண்ணும்போது அவங்கள பற்றி போவோம் நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே ஊரிலோட கிளைமேட்டு, இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க சைடில் பார்க்கும்போது தெரியுது. விவசாயம் பண்ணுறாங்க, பட் தண்ணி வசதி இல்லாமல் எல்லாமே பட்டு போயிருக்குங்க. மர வசதியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சொல்லப்போனால் எப்படி சொல்கிறதுன்னா,
ஒரு வறண்ட பூமியாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் கொஞ்சம் தள்ளி போய் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் நல்ல தண்ணி வசதியோடு இருக்குது. சில இடங்களில் மட்டும்தான் இந்த வறண்டதில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. நம்ம சிவகாசின்னு சொல்லிட்டு எல்லோரும் சிவகாசிலே டேரெக்டாக போய் வாங்கலாம் கூடாது. வெளியெலாம் அங்கெல்லாம் வந்து நார்மலாக தான் இருக்கும். அவுட்டரில் வெளியில் தான் வந்து நம்ம சிவகாசி பட்டாசுலாம் வாங்குறது. ஸோ இந்த சிவகாசி பட்டாசு மட்டும் சொல்ல வேண்டாம், இன்னொன்று இடமும் இருக்குது, ஆண்டிப்பட்டின்னு நினைக்கிறேன், மதுரை பக்கத்தில். நாட்டு வெடின்னு சொல்லுவாங்க. நாட்டு வெடினா நம்ம படத்தில் வர மாதிரி நாட்டு வெடிலாம் இல்லை, நல்லா நம்ம சிவகாசி பட்டாசுக்கு ஈக்குவலாகவே சவுண்டும் பயங்கரமாக இருக்கும். இந்த இடம் வந்து அங்கே தான் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசி வரக்கு போல மதுரையிலேருந்து அங்கேயே ரொம்ப பக்கம் தான் ஆண்டிப்பட்டி. ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துடலாம். போன டைம்னா 1000 ரூபாய்க்கு வாங்கினோம், 1500 வாங்கினோம். ஆனால் அந்தளவுக்கு வெடியே இல்லைங்க. அதுக்கு ஒரு பாக்ஸாகவே ஒரு 400-300 ரூபாய்க்கு பெரிய இதே வாங்கினோம்னா நைட்டு வெடி, வான வேடிக்கை வெடி இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா சிவகாசிலேருந்து வாங்கலாம், நம்ம இப்படி ஏதாவது வேலையாக இருந்தால் வந்து வாங்கி நம்ம பின்னாடி நல்ல லக்கேஜ் வைக்கிற மாதிரி இடம் இருக்குது. அதனால் பைக்லேயே வந்து வாங்கிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடம் ஆண்டிப்பட்டி தான் நினைக்கிறேன். இங்கே போய் தான் வாங்க பார்க்கணும். ஆமாம், இந்த இடம் தீபாவளி 2025 எப்படி போகுதுன்னு அப்படியே வீடியோ பார்க்குறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் தீபாவளி பற்றி வீடியோ போட்டிருந்தேன். வெடி வெடிக்கும் சடனாக மேலே போயிட்டு வெடிச்சிட்டு அந்த கம்பியில் மட்டும் மறுபடியும் கீழே வந்துருச்சு. கம்பி இல்லை, தென்னை மரத்தில் மட்டும் கீழே வந்துருச்சு. ஐயோ ஒரே சங்கடமாக போச்சு, என்னடா அப்படி கொண்டாடிட்டோமே தப்பா. பார்த்தா வெடித்த வெடியில் கீழே வந்து மொத்தமாக சேதரும் போது எல்லா வேலையும் பட்டுச்சு. இருந்தாலும் அது பெருசாக ஒரு அவேர்னஸ் அப்படி கிரியேட் பண்ணிட்டு போயிடுச்சு. நாங்களும் அதுலேருந்து சரி இனிமேல் வெடிக்கும்போது ரொம்ப பார்த்து சேஃப்டியாக வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஓகே, ஊருக்கு வந்தாச்சு ஓரளவு. ஆனால் இந்த ஊர் மக்கள்கிட்ட கொஞ்சம் பேசினா தானே நம்ம அவங்களோட ஸ்லாங், எனக்குமே நான் வந்து ஒரு ஊருக்கு போகிறேன்னா அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்குது, நம்ம ஊருக்கும் அவங்க ஊருக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்றத லைவாகவே நீங்கள் பார்ப்பீங்க. நான் வந்து யார்ட்டாவது பேச்சு கொடுக்குறேன், அப்படி நீங்களே பாருங்கள், அப்போ தெரியும். ஓகே, இந்த ஊரில் வந்து வந்தால் இந்த மாதிரி பீப்புளெலாம் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு ஊருக்குமே மாறும். நிறையா அட்ரஸ் கேட்கும்போதே சரி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் சரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எதுவுமே இதுக்கும் பெரிய எப்படி சொல்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பார்டர் லைனை விட்டு கொஞ்சம் தாண்டிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாங் சரி எல்லாமே மாறும். ஓகே, அதில் தான் நம்ம ஃபஸ்ட் இப்போ இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப்புக்காக போயிடும். நேராக போய் 2 கிலோமீட்டர் லெஃப்ட்டு போயிருங்க. லெஃப்ட்டு அப்படியே ரைட்டு, அப்புறம் இன்னும் லெஃப்ட்டு, அப்படியே ரைட்டில் போயிடலாம். டாக்டர் ரோடு போயிடலாம். பரவாயில்ல காய்ஸ், நம்ம உதவி கூட கேட்கவே இல்லை, சும்மா நின்று பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் அவங்களே வந்து நமக்கு வந்து ரூட்டு சொல்லிட்டு போனாங்க. இந்த ஊர் பழக்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. சிவகாசியில் உள்ளே போகல, இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. சிவகாசியில் ஆனால் மக்களோட பாசம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாகவும் இருக்குது. கூப்பிட்றேன்னு சரி, ஓகே. நாங்கள் ரன்னிங் ஸ்டாப்பு இல்லைங்க, ரன்னிங் ஸ்டாப்பில் அப்படியே உள்ள போயிருக்கோம்.